வணக்கம் எல்லாருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே ரீச்சான்னு சொல்லி ரீச்சாவை பற்றியே கதைச்சு ரீச்சாவை பெரிய ஆளாக்கி கொண்டிருக்கிற மொழியா. ஆனால் எங்களுக்கு அந்த ரீச்சாக்கு பின்னால் பெரிய அரசியல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. எங்களோட வெள்ள வட்டி அரசியல்வாதிகள் எல்லாம் இதுதான் ஷார்ட்ன்னு சொல்லி இப்படி ஒரு போர்வையில மக்கள் பேசிக்கொண்டிருக்கட்டும், சமூக வலைத்தளங்கள் பேசிக்கொண்டிருக்கட்டும், எங்கட வேலையை நாங்க பார்ப்போம்னு சொல்லி அவையவே அங்கங்க கடல்களுக்கையும் குளங்களுக்குள்ளையும் அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். இப்ப கயந்திரோமார் பொன்னம்பலமணி எங்க மயிலட்டியில் எங்கோ தென்னிலங்கை மீனவர்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி அவையன்ற தொழில்களால் தமிழ் மீனவர்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி தொடங்கி. உண்மையாவே பாதிப்பு இருக்கலாம். ஆனா இவங்க போறதால அந்த போராட்டமோ அந்த கோரிக்கைகளோ அவர் எங்கட மக்களுக்கு சார்பாக வர போறதில்லை. ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும் மொழிய பெருசாக்கி பிரச்சனையை விட்டுட்டு போவாங்களொழிய தீர்வு வராது. கதைச்சு பேசிவங்க தீர்வு செய்ய போறது இல்லை தானே. அது ஒரு பக்கம் இருக்க முக்கியமான சில விஷயங்கள் எல்லாருமே ரீச்சா பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கீங்க. இங்கால பல சம்பவங்கள் நடக்குது. எங்கட சிறுதரன் ஐயாட ஊழல்கள் இந்த சுழிபுரத்துல போய் ஒரு ஆளை அடிச்சு மிராட்டி காசு பறிச்ச ஊழல் சம்பந்தமான பேச்சுக்கள் ஆரம்பிக்க இந்த ரீச்சா பிரச்சனை தொடங்கி அந்த பேச்சை அப்படியே மலங்கடிச்சு போயிட்டு. ஆனா இப்ப நாங்க அதை சும்மா விடையலாம் தானே, அது போயிட்டு சரி, அது அந்த பிரச்சனை போயிட்டு. ஆனா புதுசா இப்ப இன்றைக்கு ஒரு இதை பார்த்தேன். இது எப்ப நடந்தது என்ன மாதிரின்னு தெரியாது. சிறுதரன் ஐயாவுக்கு அதிபர் பதவி வழங்கிய இன்னொரு ஐயா வரான். அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அது ஒரு பாருங்க, பார்த்துட்டு நாங்கள் இது சம்பந்தமா கொஞ்சம் கதைப்போம். நான் தான் அவனுக்கு முதலாக அதிபர் பதவி வழங்கியவன். அது கூட அவருக்கு நன்றாக தெரியும். நான் அவருக்கு அதிபர் பதவியை கண்டாவள மகா வித்தியாலயத்துக்கு வழங்கிய பொழுது விடுதலை புலிகள் என்னை கண்டித்தவர்கள். இயக்கத்தில் இருந்து இடையில விட்டுட்டு போன ஒரு ஆளுக்கு இந்த இது. அப்பொழுது நான் சொன்னது, அவருக்கு ஒரு பதவி வழங்க வேண்டும் என்று கொடுத்ததை தவிர நான் விடுதலை புலிகள் அங்கே இங்கே என்று பார்க்கவில்லை. ஆகவே நான் அவருக்கு என்னாலான செய்ய வேண்டிய அனைத்து இதுகளையும் செய்திருக்கிறேன். எனக்கு அவர் மீது உறுதியும் இல்லை. ஆனால் தற்செயலாக நான் கிளிநொச்சி மாவட்டத்தின் அல்ல வடமாநிலத்தின் கல்வி அமைச்சராக வந்துட்டால் தான் சொல்வதை நான் செய்ய மாட்டேன் என்பதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் மத்தியிலே பாடசாலை அதிகாரிகள் மத்தியிலே என்னை பற்றி தவறான அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி நான் சாட்சியம் அளிக்காமல் இருந்திருந்தால் கல்வி அமைச்சர் தன்னுடைய பதவியில தொடர்ந்திருப்பார் என்ற ஒரு பிரச்சாரத்தை ஊட்டி வருகிறார். இதுதான் அவருக்கு என் மீது இருக்கிறானே தவிர எனக்கு அவர் மீது எந்தவித இதுவும் இல்லை. நான் தான் அவருக்கு முதலாக அதிபர் பதவி வழங்கியவன். அது கூட அவருக்கு நன்றாக. இப்ப என்னன்னு சொன்னா, இது எப்பத்தியான் வீடியோ நான் நினைக்கிறேன் பழைய வீடியோவா இருக்கும். இது 1990ஆம் ஆண்டு பயிற்சி முகாமில இருந்து சிறுதரன் நம்பி தப்பி ஓடினவர் என்று சொல்லி போட்டிருக்காங்க. இவர் இயக்கத்திலேருந்து தப்பி ஓடி வெளியே வந்த நேரம் இவர் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் கொஞ்சம் படிச்சிருப்பார் நினைக்கிறேன். அந்த நேரம் இவருக்கு அதிபர் பதவி வழங்கியவர் இவர் இந்த ஐயா தான். அவர் பேட்டி கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா, அதிபர் பதவியை வழங்கினதுக்காகவே விடுதலை புலிகள் இவரை அந்த பதவி வழங்கினதுக்கு இவருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கணும்னு சொல்லி அவர் தகவல் ஒன்றை சொல்றார். இதுல என்ன விஷயம்னு சொன்னா, வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான அவதூறான கருத்துக்களை சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் பரப்பினம். மக்கள் எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம். அது அவருக்கு மட்டும் இப்ப நடக்கிற விஷயம். ஆனா முதல் குறிப்பிட்ட நபர்களுக்கு நடந்திருக்கு. இப்ப இவர் நல்லவரா, இந்த வீடியோல கதைக்கிறவர் என்ன மாதிரி எனக்கு தெரியல. வேற கதையை பார்த்தா நான் நினைக்கிறேன் மாகாண சபையிலயோ அல்லது பாராளுமன்ற எலெக்ஷன்லயோ கல்வி அமைச்சரா வாரத்துக்குரிய நான் நினைக்கிறேன் மாகாண சபையா தான் இருக்கணும். கல்வி அமைச்சரா வாரத்துக்கு இவர் முயற்சி செய்திருக்கிறார். அதை தடை செய்யறதுக்கு சிறுதரன் நம்பி நிறைய தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலையும் பாடசாலைகள் மத்தியிலையும் இன்றைக்கு தெரியும். சிறுதரன் நம்பிய பாடசாலைகளுக்குள்ள கூப்பிட்டு வச்சு அவரை பரிசளிப்பு விழாக்களுக்கும் மாலை போடுறதுக்கும் வச்சிருக்கிறாங்க. உண்மையாவே அந்த சமூகத்துக்கு இவரை கூப்பிடுறாக்களுக்கு இவர் சம்பந்தமான இவருக்கு பின்னால இருக்கிற ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் தெரியாம இருக்குதா, அல்லது இவருக்கு பயத்தில் அதை செய்யணுமா,
இவருக்கு எதிராக செய்ய பயப்படுகிறோமா, அல்லது இவரை கூப்பிடாட்டி அவன் பதவிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அல்லது அந்த பதவிகள்ல இருக்கிறவர்கள் இவரால திட்டமிட்டு அந்த பதவிகள்ல அமர்த்தப்பட்டவையான்ற கேள்வி வந்து எழும்புது. இப்ப இந்த இவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இந்த வீடியோவில தான் கல்வி அமைச்சரா வந்தா சிறிதரன் எம்பி சொல்ற ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்ற காரணத்துக்காக அதுல தெளிவா சொல்றார். செய்ய வேண்டிய இதுகளையும் செய்திருக்கிறேன். எனக்கு அவர் மீது உறுதியும் இல்லை. ஆனால் தற்செயலாக நான் கிளிநொச்சி மாவட்டத்தின் அல்ல வட மாநிலத்தின் கல்வி அமைச்சராக வந்துட்டால் தான் சொல்வதை நான் செய்ய மாட்டேன் என்பதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் மத்தியிலே பாடசாலை அதிகாரிகள் மத்தியிலே என்னை பற்றி தவறான அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி நான் சாட்சியம் அளிக்காமல் இருந்திருந்தால் கல்வி அமைச்சர் தன்னுடைய பதவியில தொடர்ந்திருப்பார் என்ற ஒரு பேச்சாளத்தை ஊட்டி வருகிறேன். இதுல விளங்குத என்னண்டா ஒரு விஷயத்த மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். சிறிதரன் எம்பி வந்து இந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன், அரசாங்க அதிபர் அரசாங்க உத்தியோகத்தர்களை நான் கேள்வி கேட்க மாட்டேன், அவைக்கு மரியாதை கொடுக்கணும் என்று சொல்றது வந்து உளமார்ந்த ஒரு மரியாதை நிமித்தம் இல்லை. அங்க இருக்கிறவ எல்லாருமே இவரால அமர்த்தப்பட்டவர்கள் என்றதுதான் முக்கியமான விஷயம். ஒன்று ரெண்டு எங்கேயும் தவறி அதுகளுக்கு வந்திருந்தாலும் கிளிநொச்சியில இருக்கிற முக்கியமான அரசு திணைக்களங்கள்ல இருக்கிற பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் இப்ப ஆமிக்காரனையே அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு வாக்களிச்ச சிறிதரன் எம்பிக்கு தமிழர் பிரதேசத்துல ஒரு அதிபரையோ ஒரு ஆசிரியர்களையோ கொண்டு வந்து தனக்கேற்ற மாதிரி போடுறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்கோ, நல்லவர்கள் எல்லாரையும் இவர் திட்டமிட்ட ரீதியில கிளிநொச்சியில இருந்து புறக்கணிச்சிருக்கிறார். நல்லவர்கள் என்பதை விட தன்னுடைய சொல்ல கேட்காதவர்கள், தன்னுடைய சொல்லுக்கு இணங்காதவர்கள், தன்னுடைய ஊழல்கள் தான் சொல்ற மாதிரியான சட்டத்திட்டங்களுக்கு இணங்காதவர்களை தன்னுடைய பிரதேசங்கள்ல இருந்து வெளியேற்றி இருக்கிறார். அவர்களுடைய பதவி நிலைகளை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் என்றுதான் உண்மையான விஷயம். இப்ப இதை வந்து நிறைய பேர் வெளியே சொல்ல வரையில, ஆனா ஒரு சில அந்த காலம் பதில் சொல்லுமன்ற மாதிரி இப்ப காலம் வந்து ஒண்டா பதில் சொல்லி கொண்டிருக்கு. காலம் பதில் சொல்லித்தான் இப்ப இந்த ஐயா வந்து இப்ப இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த வீடியோ பார்க்கறது முதல் வந்துச்சா இல்லது இப்ப வந்துச்சா அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீடியோவில பார்க்க விளங்குது, திட்டமிட்ட ரீதியில ஒருவருடைய பதவிய ஒருவருடைய மக்களுக்கான சேவையை புறக்கணித்து இன்னொருவர் அமர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த பதவி பாராளுமன்ற பதவியை பயன்படுத்தி இவ்வளவோ அநியாயங்கள் நடந்திருக்கு எங்கட நாடுல எங்கட பிரதேசங்கள்ல வந்து இவ்வளவோ தாறுமாறான வேலையில சிவஞானம் சிறிதரன் என்ற இவர் செய்திருக்கிறார். இதே விஷயம்தான் இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு நடக்குது. என்னன்னு சொன்னா, அவர் ஒரு முதலமைச்சராவோ ஒரு பாராளுமன்றத்துல ஒரு அமைச்சராவோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டாருண்டா இவியலுக்கெல்லாம் ஆப்பு அல்லது இவியலால ஒன்றும் செய்யலாதுன்ற விஷயம் தெரியும். அதால திட்டமிட்ட ரீதியில அவதூறான செய்திகளை பரப்புறதும் தேவையில்லாத இந்த கள்ள ப்ரொஃபைல்களில் வந்து எழுதுறதும் சில வேளை இந்த ரீச்சா பிரச்சனையை கூட வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுடைய அண்ணா தான் இந்த ஆக்களை அனுப்பி இதெல்லாம் செய்ய சொன்னதுன்றதும் அல்லது இந்த ரீச்சா பாஸ்கரன் திரும்ப திரும்ப அப்படியே கதைச்சு கொண்டிருக்கிறது காரணம் ஒருவேளை சிறிதரன் நம்பின்ற திட்டமிட்ட ஒரு செயலா கூட இருக்கலாம். அதனால மக்கள் ஒரு விஷயத்துல வெளிப்படையணும், இந்த ரீச்சா பிரச்சனையில இருந்து முதலாவது வெளியே வாங்க. அது ஒரு சில்லறத்தனமான பிரச்சனை. அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்டிட்டார். மக்கள் முட்டாள்கள், கோப்பையை களவெடுத்து கொண்டு போயிட்டோம், பல்பை களவெடுத்து கொண்டு போயிட்டோம், நீங்கள் அன்லிமிட்டட் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிடுறீங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு குறையக்க சனம் குழம்புது. அதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளை எத்தனை இடங்கள்ல சாப்பிட்டதுன்றது சிசிடிவியில பார்த்து கொண்டிருக்கிறோம், வீடியோ போடுறோம்ன்றது வந்து கேவலமா இல்லையா உங்களுக்கு? அவ தனக்கு அந்த தான் தேடிய ஒரு உணவு கிடைக்கல, அதுல பற்றாக்குறை வந்துட்டுன்றதை கதைக்கிறான். அவ சாப்பிட்டாவா சாப்பிடலையா, நீங்க சாப்பிடத்தானே கூப்பிட்டு நீங்க அவ கேட்ட சாப்பாடு இல்லை, நீங்க விளம்பரப்படுத்தினபடி அங்க நடக்கலைன்றதால அவ குழம்பி இருக்கிறா. அது வேற பிரச்சனை, அதை பற்றி நான் கதைக்க வரல. இப்ப இந்த சிறிதரன் எம்பின்ற திட்டமிட்ட செயற்பாடுகளை நாங்க தந்திரங்களை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப மாகாண சபைக்கு இப்படியானாக்களை கொண்டு வந்து போட்டா பச்சை கல்லர் எல்லாரையும் கொண்டு வந்து இவர் திருப்பி அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். திருப்பி பெரிய ஒரு ஊழல் வேலையில எங்கட தமிழ் மக்கள் சிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். இப்ப சிறிதரன் எம்பின்ற வெளிப்படையான நடை உடை பாவனைக்கும் அவருடைய உள்ளால நடக்கிற செயற்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும்.
அதால மிக கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா இப்ப ரீச்சாவை காட்டி போட்டு அவங்க தங்களோட வேலையை அங்கால செய்து கொண்டு போறாங்க. தமிழ் மக்கள் அதாவது முக்கியமா நாங்கள் விழிப்பா இருக்கணும். இப்படியான அரசியல்வாதிகளை அரசியல் பிறப்பில இருந்து ஓரங்கட்டி நேர்மையான ஊழலற்ற ஒரு கல்வி சார்ந்த சிந்திக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஊழல் இல்லாமல் சிந்திக்கக்கூடிய ஒரு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய அணியை பலப்படுத்துறதுல நாங்கள் மிக தெளிவா இருக்கணும். நிச்சயமா இந்த மாகாண சபையில சிறிதரன் எம்பியோ பாஸ்கரனோ அல்லது சுமந்திரனோ முதலமைச்சரா வரப்போறது இல்லை. அது 100% நாங்கள் சொல்லலாம். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பெரும்பான்மையான வாக்களை நாங்கள் கொடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்குரிய வழியை பார்க்கணும். இப்படியானவர்களை கொண்டு வந்து நிறுத்தினா இவர் வேலமாளிதன் மாதிரி ஒரு கல்லணையோ அல்லது இந்த என்ன பேர் அந்த மஞ்சள் சட்டக்காரன் மாதிரி ஒருத்தனையோ கொண்டு வந்து போட்டு ஊழலைத்தான் திரும்ப உருவாக்குவினோம். பெண் தலைமைத்துவம் குடும்பங்கள் மிரட்டப்படும். இப்படியான நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆகவே நான் ஒரு சின்ன ஆதாரத்தை போட்டு காட்டிட்டு இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. நாங்கள் அரசியல் பக்கம் திரும்புவோம். இந்த ரீச்சாண்ட இந்த சாப்பாட்டு விளையாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். உணவு திருவிழாண்டும் இதை மிஞ்சி ஒரு வேலையை செய்து போட்டு எங்களை மக்களை கேவலப்படுத்தி இப்படியே கதைச்சு கொண்டிருக்கிறதும் அதுக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தெளிவான ஒரு வீடியோ போட்டுட்டார். இனி நாங்கள் இந்த உணவு திருவிழாவில இருந்து வெளியே வந்து அவர் முதலமைச்சரா போட்டிடுறதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும். அதுக்கு பிறகு அவரை பார்ப்போம். இப்ப நாங்கள் அரசியலை பார்ப்போம். அரசியல் என்ன நடக்குது ஒரு திட்டமிட்ட ரீதியில ஒரு திசை திருப்புற ஒரு பாணியாத்தான் நான் பார்க்கிறேன் இந்த ரீச்சாண்ட பிரச்சனையை. இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து நாங்கள் அரசியலுக்குள்ள நிற்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்கடா.